கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து அப்படியே பேசுகிற வசனம் போல இருக்குல்ல. நீங்க இந்த சங்கீதத்தை முழுசா வாசிச்சீங்கனாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு மனிதன், தேவ மனிதன், ஒரு பக்தன் ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா சொல்றான். என்னன்னா, நான் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன் தானே கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லிவிட்ட பின்பு அதற்கு வருகிற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனிதனை பார்த்து பேசுகிற வசனங்களாய் காணப்படும். இன்ட்ரெஸ்டிங்ல, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அடுத்த வசனங்கள் எல்லாம் அந்த மனிதனை பார்த்து பேசுகிற வசனங்களாய் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. அப்ப நம்ம 5வது வசனத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய்க்க. ஒரு கேள்வி வரும், கர்த்தர் யாரை காக்கிறவர், கர்த்தர் யாருடைய வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா முதல் 2 வசனங்களுக்கு நீங்க போனாதான் என்னன்னு தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லிதான் அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் கர்த்தர் யாரை காக்கிறவர், யாருக்கு வலது பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிறார்னு சொன்னால் எந்த ஒரு மனுஷன் அவரை நம்புகிறானோ, அவரை நோக்கி பார்க்கிறானோ, அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று நம்புகிறானோ அந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவனை காக்கிறார், அவனுடைய வலது பக்கத்துல நிழலாய் இருக்கிறார். இப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனுக்கு ஒத்தாசை வரும். எல்லா ஒத்தாசைகளும் உபகாரங்களுமாய் இருந்தாலும் அதற்கு ஆதாரம் கர்த்தர் என்று போன செய்தியிலே பார்த்தோம். போன செய்தி நிச்சயமாக நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைல்ல, அப்புறம் கேளுங்க. 10-15 நிமிஷம் செய்தி தான். செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒத்தாசைகளாய் காணப்பட்டாலும் உபகாரங்களாய் காணப்பட்டாலும் அதனுடைய ஆதாரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர். சோர்ஸ் கர்த்தர். இப்ப நீங்க எனக்கு உதவி செய்யலாம், நான் உங்களுக்கு உதவி செய்யலாம், அல்லது நமக்கு அறிந்தவர்கள் அறியாதவர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒத்தாசைகளோ உபகாரங்களோ செய்யலாம். ஆனால் அதனுடைய சோர்ஸ் பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா கர்த்தர் என்று நாம் அறிந்தால்தான் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த முடியும் என்பதுதான் அந்த செய்தியிலே காணப்பட்டதான காரியங்கள்.